வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அப்பர் கேஸ், லோவர் கேஸ், அப்பர் லோவர், ஸ்பிளிட்டு, ஸ்ட்ரிப்பு இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ். இதில் வந்து ஸ்ட்ரிங்கோட பில்டின் மெத்தட்ஸ் பற்றி, இன்பில்ட் மெத்தட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கேபிட்டலைஸ் அப்பர் கேஸ்னாலும் அதே அர்த்தம் தான். அப்பர் ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ்டு பராந்தசிஸ்னாலும் அதே தான். இது கேபிட்டலைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் டு அப்பர் கேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்கள் டைப் பண்ணியிருக்க, நீங்கள் கொடுத்துருக்கிற இன்புட் இல்லைன்னா வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டல் பண்ணும். அதுக்கு பேர் கேபிட்டலைஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். கேஸ் ஃபோல்டு அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்ஸை வந்து லோவர் கேஸில் கன்வெர்ட் பண்ணிடும். சரிங்களா? கேஸ் ஃபோல்டு. இப்போ லோவர் ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ்டு பராந்தசிஸ் யூஸ் பண்ணாலும், கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை யூஸ் பண்ணாலும் லோவர் கேஸில் தான் கன்வெர்ட் ஆகும். கேஸ் ஃபோல்டு யூஸ் பண்ணாலும் லோவர் கேஸில் தான் கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? சென்டர் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன்ஸ் சென்டர்டு ஸ்ட்ரிங், அதாவது அலைன்மெண்ட். சென்டர்டு ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? கவுண்ட். நம்ம கவுண்ட் ஆப்ஷன், அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஸ்பெசிஃபைடு வேல்யூ அக்கர்ஸ் இந்த ஸ்ட்ரிங். அதாவது வந்து லென் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென் எல்இஎன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது, அந்த மெத்தட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நமக்கு லென்த்து சொல்லும். சரிங்களா? இது கவுண்ட் வந்து என்னென்னா ஒரு இது, அதாவது ஹலோவில் வந்து ஓ எத்தனை, ஹலோ வேர்ல்டில் எத்தனை ஓ இருக்குது, 2 ஓ இருக்குது. அப்போ கவுண்ட் ஓ கொடுத்தோம்னா அது ஓ எத்தனை இருக்குது அப்படிங்கிற கவுண்ட்டை நமக்கு கொடுக்கும். என்கோடு ஸ்ட்ரிங்கை வந்து என்கோட் பண்ணால் எப்படி இருக்கும், என்கோட் டிகோட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியலன்னா இனி போக போக வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்கோட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை வந்து அது என்கோட் பண்ணிடும். ஒரு பைனரி வைட் கோட் மாதிரி அதோட இதுக்கு என்கோட் பண்ணி காட்டும். ends with. சரிங்களா? ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் ends with ஸ்பெசிஃபைடு வேல்யூ. அதாவது நம்ம ஒரு இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு எக்ஸ்க்ளமேட்டில் முடியுது, டியில் முடியுது. ஸோ ends with ஆப்ஷன் ஃபங்க்ஷன் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதனால தான் இது முடியுதா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸுங்கிறத நமக்கு வந்து கொடுக்கும், ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும். அடுத்து வந்து எக்ஸ்பேண்ட் டேப்ஸ் sets the tab size of the string. சரிங்களா? அடுத்து find மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்கில் ஸ்பெசிஃபைடு வேல்யூ இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணி சொல்லலாம். ஃபார்மட் மெத்தட் பற்றி முன்னாடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஃபார்மட் மெத்தட், ஃபார்மட் ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ் என்ன ஸ்ட்ரிங். சரிங்களா? ஃபார்மட் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஓப்பன் காலி பிரேசஸ் க்ளோஸ்டு காலி பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெசிஃபைடு வேரியபிளை அதுக்குள்ளே நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஃபார்மட்டை வந்து இப்போ கன்கேடினேட் வந்து 2 ஸ்ட்ரிங்காக இருந்தால் கன்கேடினேட் பண்ண முடியும். ஆனால் ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் நம்ம கன்கேடினேட் பண்ண முடியாது, நமக்கு வந்து டைப் எரர் வந்துடும். ஸோ டைப் எரர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபார்மட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ ஃபார்மட் மெத்தட் பற்றி டீட்டெயில்டு இது இருக்குது, அதில் நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஃபார்மட் மேப்பு. ஸோ ஃபார்மட் ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ்ன்னு ஸ்ட்ரிங். சரிங்களா? ஸோ ஃபார்மட் மெத்தடில் நம்ம மேப்பிங் பண்ணிக்கிறதுக்கான ஃபார்மட் மேப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸுங்கிறது, ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா அரே மாதிரி யூஸ் ஆகும். ஸ்ட்ரிங் வந்து அரே தான், ஒரு சிங்கிள் ரோ மல்டிபிள் காலம்ஸ். சரிங்களா? ஸோ அது இண்டெக்ஸிங் மெத்தடில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து கால் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லைசிங்லாம் பண்ணுவோம். சரிங்களா? ஐசால் நம்பர் அப்படிங்கிறது வந்து ISAL NUM அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஆல் கேரக்டர்ஸ் இன் த ஸ்ட்ரிங் ஆர் ஆல்ஃபா நியூமரிக். சரிங்களா? இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படிங்கிறது தான் வந்து ISAL NUM அப்படிங்கிற மெத்தடு. ஸோ இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டோம். அந்த இப்போ வந்து ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணோம்னா அது ட்ரூங்கிற வேல்யூ நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். இஸ் ஆல்ஃபா வெறும் ஆல்ஃபாபெட் மட்டும்தானா, இஸ் ஆஸ்கி. சரிங்களா? ஆஸ்கி கேரக்டர்ஸாக இருந்தால் அது இஸ் ஆஸ்கி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இஸ் டெசிமல். டெசிமல்னால் என்னது, பாயிண்ட் வச்சு ஃப்ளோட்
இதெல்லாமே வந்து டெசிமல்னு சொல்லுவோம். ஸோ ஆல் கேரக்டர்ஸ் இன் த ஸ்ட்ரிங் ஆர் டெசிமல்ஸ். அப்புறம் இஸ் டிஜிட். அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டிஜிட். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஆல் கேரக்டர்ஸ் இன் த ஸ்ட்ரிங் ஆர் டிஜிட்ஸ். இஸ் ஐடென்டிஃபையர். த ஸ்ட்ரிங் இஸ் அன் ஐடென்டிஃபையர். அது இருந்துச்சுன்னா ட்ரூங்கிற வேல்யூ கொடுக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற கேள்வி கேட்குது. இஸ் லோவர் கேஸில் இருக்கா? இஸ் நியூமரிக், வெறும் அது நியூமரிக் நம்பர்ஸா? இஸ் பிரிண்டபிள். எல்லாமே வந்து இஸ் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸாங்கிற கேள்வி கேட்குறது தான். இஸ் ஸ்பேஸ் இருக்கா? இஸ் டைட்டில் இருக்கா? இஸ் அப்பர் கேஸ், இஸ் அப்பர் கேஸில் இருக்கா? ஜாயின் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஐட்ரபிள் டு த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ நம்ம கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஜாயின்கிற மெத்தடை கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? எல் ஜஸ்ட் அப்படின்னா இட்ஸ் லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு வெர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். லோவர், இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தட் தான், லோவர் கேஸில் கன்வெர்ட் பண்ணுறது. ஸ்ட்ரிப் மெத்தட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்க இதை வந்து ட்ரிம் பண்ணிடும். சரிங்களா? ஸ்ட்ரிப் மெத்தட் பற்றி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். மேக் ட்ரான்ஸ். சரிங்களா? translation table to be used in translation. அடுத்து வந்து partition. returns a tuple where the string is parted into 3 parts. So partition நம்ம split யூஸ் பண்ண மாதிரி partition யூஸ் பண்ண முடியும். split எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? split வந்து ஒரு வேல்யூவை கொடுத்து இந்த வேல்யூவுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வரணும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? நமக்கு டபுள் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணி காட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஃபைண்ட் searches the string for a specified value and returns the last position of where it was found. அதாவது இப்போ நம்ம ஃபைன் கொடுத்தோன்னே என்ன பண்ணோம்? ஜீரோவில் இப்போ இண்டெக்ஸ் வந்து 0 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10 இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணுது? ஹலோவில் இருக்க ஓவை ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுதான் ரிப்போர்ட்டாக வரும். ஆனால் ஆர் ஃபைண்ட் என்ன பண்ணோம்னா லாஸ்ட் பொசிஷன். இப்போ ஹலோ வேர்ல்டில் வேர்ல்டு டபிள்யூக்கு அடுத்து ஓ இருக்கிறதா லாஸ்ட் பொசிஷன். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் ஆர் ஃபைண்ட். ஆர் இண்டெக்ஸ் searches the string for a specified value. ஸோ நம்ம ஒரு வேல்யூ ஓட இது சேம் அதே மாதிரி லாஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரிங் கேரக்டரோட பொசிஷன் இண்டெக்ஸை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஆர் ஜஸ்ட்டு, இப்போ ஜஸ்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே அப்படியே லாஸ்ட் பொசிஷன் ஆஃப் ஜஸ்டிஃபைடு. சரிங்களா? ஆர் பார்ட்டிஷன் வேர் த ஸ்ட்ரிங் இஸ் பார்ட்டட் இன்டு 3 parts. ஆர் ஸ்ப்ளிட்டு, இது வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூ நமக்கு கொடுக்கும். ஆர் ஸ்ட்ரிப் வந்து ரைட் சைடில் இருக்கிறது ஸ்ட்ரிப். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிப்பு கொடுத்தோன்னே என்ன ஆகும்? ஒயிட் ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ நான் ஆர் ஸ்ட்ரிப் கொடுத்தேன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பொசிஷனில் இருக்கிறத மட்டும் ஆர் இது பண்ணும். ஸ்ப்ளிட் லைன்ஸு, ஸ்ப்ளிட் த ஸ்ட்ரிங்ஸ் அட் லைன் பிரேக்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் எ லிஸ்ட். ஸ்டார்ட்ஸ் வித், அதை எண்ட்ஸ் வித் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஸ்டார்ட்ஸ் வித் இது வந்து ஒர்க் ஆகும். ஸ்ட்ரிப்பு. ஸ்வாப் கேஸஸ் வந்து லோவர் கேஸ் பிகம்ஸ் அப்பர் கேஸ் பிகம் லோவர் கேஸ். டைட்டில்ங்கிறது கன்வெர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் ஈச் வேர்ட் டு அப்பர் கேஸ். ஸோ இப்போ நம்ம கேபிட்டலைஸுங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோம். கேபிட்டலைஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இது என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் ஈச் வேர்ட். சரிங்களா? டைட்டில் வந்து ஈச் வேர்டோட டைட்டில் இது பண்ணும். கேபிட்டலைஸுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் கேபிட்டலில் தான் மாற்றிக்கும். சரிங்களா? ட்ரான்ஸ்லேட்டர் ஸ்ட்ரிங். அப்பர் வந்து கன்வெர்ட்ஸ் ஸ்ட்ரிங் இன்டு அப்பர் கேஸ். இசட் ஃபில் அப்படிங்கிறது ஃபில்ஸ் த ஸ்ட்ரிங் வித் அ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் 0 வேல்யூஸ் அட் த பிகினிங். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸ்ட்ரிங்கில் இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஸோ எல்லா மெத்தட்ஸையும் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தேவையான விஷயங்களை மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக, இந்த மெத்தடை என்னென்னக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின சின்ன சின்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் சில பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது கேபிட்டலைஸு, டைட்டிலு, கேஸ் ஃபோல்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை சார்ந்தே தான் இருக்கும். லோவர் கேஸு, அப்பர் கேஸு, டைட்டில். கேபிட்டலைஸு
டைட்டில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் ஸ்டார்ட்ஸ் வித்து எண்ட்ஸ் வித்து ஸ்ட்ரிப்பு ஆர் ஸ்ட்ரிப்பு ஸ்ப்ளிட்டு ஆர் ஸ்ப்ளிட்டு பார்ட்டிஷன் ஆர் பார்ட்டிஷன் இண்டெக்ஸ் ஆர் இண்டெக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அது வந்து பின்னாடி உதவும். நம்ம வந்து பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ பேஸ் வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாவே போதும். ஒரு ப்ரோக்ராமர் எழுதியிருக்க கோடை வந்து நம்ம ஈஸியாக டீகோட் பண்ண முடியும். ஸோ அவர் என்ன எழுதியிருக்காருங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அது நமக்கு பேஸ் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் அவர் என்ன அந்த டெவலப்பர் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த கோடை நமக்கு டீகோட் பண்ண தெரில அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அது பேசிக் லெவலில் நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை டீகோட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது பைத்தான் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் என்னோடய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் இந்த ஃப்ரீ சேனல் ஆரம்பித்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.